ஹே டியூட்ஸ், நீங்க எங்க வந்துறோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்ல உள்ள சத்யா ஸ்டேடியம் தாண்டி ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல உள்ள ராஜப்பா நகர்ல லொகேட் இருக்கிற மதுரை மோகன் மெஸ் அப்படிங்கிற கடைக்கு வந்திருக்கோம். கடையோட ஆம்பியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீட்டா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரி பிளேஸ் இருந்துச்சு. ஆக்சுவலா உங்க கடையோட பேர்லயே சொல்லிட்டாங்களாமா இங்க மதுரை ஸ்டைல்ல ஃபுட்லாம் இருக்குங்கிறத. நானும் அதை எதிர்பார்த்து தான் இங்க சாப்பிட வந்தேன். வந்தோடனே இலைய போட்டு உட்காந்து நம்ம உங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் மதுரை மட்டன் கறி தோசை வாங்கியிருந்தோம். நல்ல மொத்தமா சாப்பிட்டா மதுரை ஸ்டைல்ல கறியெல்லாம் நிறைய போட்டு கொடுத்திருந்தாங்க. தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நாட்டுக்கோழி மட்டன் சிக்கன் 3 வகையான நான்வெஜ் குழம்பும் வெஜ்ஜில சாம்பார் 2 வகையான சட்னியும் கொடுத்தாங்க. நான் அதுல ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழி குழம்பு அப்புறம் மட்டன் குழம்பு ஊத்திக்கிட்டேன். வெஜ்ஜி பக்கலாம் போல கறி தோசையில வந்து பாத்தீங்கன்னா கறியெல்லாம் நல்லா சாஃப்டா குக் ஆயிருந்துச்சு. அது அப்படியே பிச்சு இந்த 2 வகையான குழம்போட சேர்த்து சாப்பிடுறதுக்கு அட அருமையா இருந்துச்சுங்க. இது இல்லாம நான் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு பிரான் ஃப்ரை வாங்கியிருந்தேன். கொடுத்த காசுக்கு பிரான் பீசஸ் ஓரளவுக்கு நல்லா போட்டிருந்தாங்க. பிரானுமே நல்லா சாஃப்டா இருந்துச்சு. அந்த பிரான் மசாலா ஃபிளேவர் சாப்பிடுறதுக்கு நல்லா ஸ்பைசி அண்ட் டேஸ்டியா சூப்பரா இருந்துச்சுங்க. அதுவும் அந்த கறி தோசையோட அந்த பிரான் ஃப்ரையை சேர்த்து சாப்பிடுறதுக்கு ஆஹா அல்டிமேட்டா இருந்துச்சு. நம்ம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மதுரை சிக்கன் கொத்து பரோட்டா வாங்கியிருந்தோம். குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அளவு கம்மியா இருந்தாலும் சாஃப்டான சிக்கன் பீசஸ் நல்லா போட்டிருந்தாங்க. எனக்கு நாட்டுக்கோழி குழம்பு பிடிச்சிருந்துச்சு. சோ இதுக்கு நான் ஊத்திக்கிட்டேன். அப்படியே ஒரு பெசஞ்சு சாப்பிடுறதுக்கு கொத்து பரோட்டாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம அதை தொட்டுக்கிறதுக்கு வஞ்சர மீன் வறுவல் வாங்கியிருந்தோம். 2 வறுவல் மீன் பீஸ் வந்துரும். இதுல நல்ல மொறு ஃப்ரை பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஆனா இதுல வந்து மசாலா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல. ஒரு மீடியமான காரத்துல மீடியமான மசாலா டேஸ்ட்ல இருந்துச்சு. சாப்பிடுறதுக்கு ஓகே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கொத்து பரோட்டாவை ஃபிஷ் ஃப்ரையோட சேர்த்து சாப்பிடுறதுக்கும் நல்லாவே இருந்துச்சு. ஓவராலா சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்துச்சு. எந்த குறையும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. மதுரை ஸ்டைல்ல இருக்குங்கிறத ஒத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா ரேட் மட்டும் கொஞ்சம் கூட. இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டாடா.